தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்களில் பேசுகிறதும் ஒன்று. தொழுகையில் ஒருத்தர் பேசிட்டார் அப்படின்னா தொழுகை முறிஞ்சிரும். அவர் வேணுமெனே பேசினாலும் சரி, மறந்து பேசினாலும் சரி, தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது ஒருத்தர் தொழுகைக்கு சம்மந்தமில்லாத வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா தொழுகை முறிஞ்சிருங்கிறாங்க. எப்போ முறியும் அப்படின்னு சொன்னால், வார்த்தைகள் வெளிப்படுற மாதிரி சொன்னால் தான் முறியும். மனசுக்குள்ளே ஒருத்தர் சொன்னார் அல்லது நாம மட்டும் அசைச்சார் அப்படின்னா அது தொழுகைக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆன் ஓதுறதும். சரியாக சொல்லுது, குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. ஆனால் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஓதினார் அல்லது நாம மட்டும் அசைச்சார், அது குற்றமான குற்றம் இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், மனசுக்குள்ளே ஓதுனாலோ அல்லது நாம மட்டும் அசைச்சாலோ அவர் ஓதுனார் அப்படிங்கிற சட்டமே வராது. வார்த்தைகள் வெளிப்படணும். சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள்